குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன தாத்தா அது நம்ம ஒரு ஆர்மி ஸ்டைலில் ஒரு மாதிரி விஷ் பண்ணுறீங்க? நீங்களாம் பெரியவங்க, உங்களுக்கு சரியான விதத்தில் வணக்கம் செய்யணும். ஓகே, வணக்கங்கள் பல விதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஓகே, இப்போ பேசலான்னா இடம் மாற்றலாமா? இந்த இடம் நல்லா இருக்குதா? இந்த இடம் இது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, இங்கே வச்சுக்கலாமா? இங்கே ஸ்டாண்ட் இல்லையே. இதை விட அது நல்லா இருக்குதா? இல்லை, இதே நல்லா இருக்குது. ஓகே, இது சரியில்லை, கண்ணை குத்துது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடும் தாத்தாவே. குட். பாருங்க, மனுஷனுக்கு புத்தியை பாருங்க. எது நல்லது, எது கெட்டது, எந்த இடம் நல்லா இருக்குது, எந்த இடம் நல்லா இல்லை அப்படின்ட்டு மனுஷன் யோசிக்கிறான். அறிவுக்கு வேலை கொடு. அப்படி நேற்று நேற்றாம் முந்தின தினமா தெரியலையே, ஒரு குழந்தை என்கிட்ட வந்து, தாத்தா தாத்தா இந்த ரோபோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி இதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் தாத்தா. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் கலந்து உரையாட எனக்கு உதவியாக இருக்கும். அவங்கெல்லாம் அதை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றுமே தெரில தாத்தா. நான் ரோபோலாம் பேசுகிறாங்க, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசுகிறாங்க தாத்தா. எனக்கு ஒன்றும் தெரில தாத்தா, எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லிச்சு. நான் சும்மா அப்படியே அரை குறையா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் அது என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிச்சு. தாத்தா தாத்தா நான் போயிட்டு அந்த 2-3 பேர்கிட்ட இப்போ நான் நின்றுக்குன்னு, ரோபோனாக்கா இப்படி அது கம்ப்யூட்டரில் ஒர்க் ஆகுது, எல்லாமே கம்ப்யூட்டரில் தான் ஒர்க் ஆகுது, அது மூலியமாக தான் ரோபோ ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்கெல்லாம் நீ சொல்லி கொடுத்ததெல்லாம் சொல்லிட்டேன் தாத்தா. அவங்க என்னை தூக்கி மேலே சேர் மேலே டேபிள் மேலே தூக்கி உக்கார வச்சிட்டாங்க தாத்தா. என்னாடி இவ்வளோ அழகாக பேசி உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கோன்ட்டு ரொம்ப கேட்டுச்சு தாத்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு தாத்தா. நான் உடனே உங்கள்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் அந்த அதை பற்றி சொல்லு தாத்தா அப்படின்னு சொல்லிச்சு. சரி, அந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது சொல்லலாமா அப்படின்ட்டு யோசிக்கிறேன். நான் சொல்கிறதில்ல ஏதாவது சில குறைபாடுகள் இருந்தால் நீங்கள் தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க. நான் படித்தது, நான் கேட்டது, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். சில இதை மறந்துட்டு ஏதாவது தவறாக சொன்னாலே தயவுசெய்து நான் மன்னிச்சிடுங்க. அது விஷயமா
நிறையா தெரிஞ்சுன்னு இருக்கிறவங்க நல்லா சொல்லுவாங்க. நான் தெரிஞ்சுன்னு இருக்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்னொரு கதை சொல்லட்டுமா? பாருங்க, நான் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்னது ஓகே, அதெல்லாம் வேண்டாம். டாபிக் வரலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸி என்னன்னா, அது செயற்கை நுண்ணறிவு. இயற்கை வேறு, செயற்கை வேறு. கடவுளால் படித்த மனிதன் ரியல் மனிதன். நேச்சுரல் இன்டெலிஜென்சி இது பொம்மை, செயற்கை மனிதன் தரப்பட்டது செயற்கை நுண்ணறிவு. நுண்ணறிவுக்கா இன்டெலிஜென்ஸு, புத்தி, ஞானம். மனுஷனுக்கு எப்படி ஞானம் இருக்குது, அதே மாதிரி அதே ஞானத்தை அதுக்கு கொடுத்துறாங்க. அதே ஞானத்தை எடுத்து அது கொடுத்துறாங்க. அது எப்படி? ஏன்னா ஞானம் ஏன்னா கடையில் எங்கன்னா வாழ்ந்துருந்தீங்களா? இவன் ஞானம் எங்கே இருக்குது இல்லை கேட்காதீங்க, கேளுங்க. கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும். கேட்காதீங்க. பெரும் பேசும்போது வாய் முன்னிருங்கோ, அதெல்லாம் சொல்லக்கூடாது. சந்தேகம் வரும்போது ஆஸ்க் இஃப் யூ ஹாவ் டவுட். Ask if you want any information. Without asking, you never get information. கேளுங்க. ஓகே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸி, செயற்கை நுண்ணறிவு. இந்த பக்கம் நேச்சுரல் ஹியூமனிட்டி, மனித உயிரினங்களுக்கு மனுஷ இன்டெலிஜென்ஸ், பிரைன், அறிவுன்னு அப்படி இருக்குது. இப்போ இப்படிங்கிறத எப்படி அப்படி போடுறது, பொம்மைக்கு போடுறது, பொம்மை எப்படி பேசுது செய்துனாக்கா, இந்த சயின்டிஸ்ட்டுங்கோ, என்ஜினியருங்கோ, டாக்டருங்கோ, மூளையை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவங்க, நியூரோ சென்டரில்காக படித்தவங்க, இன்ஜினியரிங்கு லெவலில் படித்தவங்க, இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு இந்த தலையில் இருக்கிற பிரெயின் எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு ஸ்டடி பண்ணாங்க. அதை வச்சு ஸ்கேன் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்தாக்கா, மை காட், சாரி எல்லோரும் காடும், அவர் காட், என்ன இப்படிக்குதா உள்ளோ, இது என்னடா இதுன்னு பார்த்தாக்கா, மில்லியன்ஸ் ஆஃப் கனெக்ஷன். இது எப்படி வருது, நரம்பு, மூளை இப்படி கனெக்ஷன் இருக்குது, அப்படி வருது, இப்படி வருது, இப்படி ஓடி இருக்குது. நல்லா இதுன்ட்டு பார்த்தாங்க. அப்புறம் பார்த்துட்டு அந்த செக்ஷன் இப்படி பார்த்தா ஆகாது, அந்த செக்ஷனாக அதை பிரித்து இந்த செக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த செக்ஷன் பொசிஷன் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த பாகம் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த பாகம் ஒர்க் ஆகுது எப்படி ஆகுதுன்ட்டு எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டாங்க. ஏன்னா குரங்கு போனவன் தானே இவன், குரங்கு பூச்சி சும்மா இருக்காது. எல்லாத்தையும் நோண்டி ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. கொஞ்சம் தான் தெரிஞ்சு வச்சுக்கின்னு எது எப்படி வேலை செய்யுது தெரிஞ்சு வச்சுக்கின்னு, அதே மாதிரி இந்த செயற்கை, இந்த என்னப்பா அது, கம்ப்யூட்டரா, ரோபோ, அந்த ரோபோ
தலையை உடச்சி தலையை ஓப்பன் பண்ணி இது இருக்குது பாரு ஒரு சின்ன செக்ஷன். அந்த செக்ஷனை மாதிரியே ஃப்ளஷ்ஷு பிரெயின் கறி மெட்டீரியல் ஃப்ளஷ் ஐட்டமில் கண்ட்ரோல் பண்ணியிருந்தார். இவன் வந்து நீ ஃப்ளஷ் அவுட்டில் பண்ணுறியா இருட்டு, இவன் வந்து சில ஒயருங்க நரம்புங்க கம்பிங்க அந்த மாதிரி ஏதாவதையோ எடுத்து இந்த செக்ஷன் மாதிரியே ஒன்று பண்ணானோ, இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படி பண்ண, இது இப்படி வேலை செய்தா இது அப்படி வேலை செய்தா சொல்லிட்டு அதே மாதிரி எடுத்து இதில் வச்சான் தலையில். அதே மாதிரி ஒயரில் செய்து இவன் தலையில் வச்சுட்டு அதை அப்படி அதுக்கு எனர்ஜி எதுவுமே ஒன்றும் சாப்பாடு இல்லாத பெட்ரோல் இல்லாத வேலை செய்யாது. ஓகே, அதுக்கு இப்போ கரண்ட்டு கனெக்ஷன் அது இதெல்லாம் கொடுத்து அதை ரன் பண்ணி வச்சான். ரன் பண்ணி வச்சாக்கா இவன் வந்து பேர்ட்ஸ் சத்தம் போது பாரு, அதோ நாய் சத்தம் போட்டு பாரு. இதுக்கு மதியத்தில் இன்னொரு சத்தம் வந்து பாரு அப்படின்ட்டு இந்த சத்தம் வர்றதெல்லாம் இந்த இவர் பண்ணி அந்த செக்ஷன் எடுத்தாங்க அதில் வச்சான் பாரு. அதில் வந்து இந்த சத்தம்லாம் அதில் வந்துச்சு. அது இதே மாதிரி எல்லாம் வருதுன்ட்டு அப்புறம் அதை கண்டுபிடிச்சான். அப்புறம் இன்னொரு செக்ஷனை எடுத்து அலண்ட அது அது ஏன் சரி அதை சவுண்டை கம்மி பண்ணோம், அதை மூடில் கம்மி பண்ணோம், அதை கண்ட்ரோல் பண்ணோம். இதுக்கு அப்படின்ட்டு புது புது செக்ஷனாக இது அது அதுவே யோசிக்கிற மாதிரி அந்த போர்ஷனை எடுத்து வச்சான். அதை திருப்ப கற்றுப்பார் அப்படின்ட்டு இது சொல்லுது. இந்த பீஸ் எடுத்து அதில் வச்சான் பாரு, அது சொல்லுது. இந்த மாதிரி எல்லா பாகத்தையும் பீஸாக எடுத்து இதில் தலையில் வச்சுட்டு அந்த சுவிட்சை ஆன் பண்ணி விட்டோன்னே நம்ம எப்படி இப்படி பார்க்குறோம் அப்படி பார்க்குறோம். சரி சரியாக எடுத்து வைக்கலாம், அந்த ஸ்டாண்டை எங்கே வைக்கலான்ட்டாலும் யோசிக்கிறோம் பாரு. அதே மாதிரி அது கூட நம்ம தலையில் இது எங்கே யோசிச்சு அதே மாதிரி அந்த குரங்கு தலை அதாவது ரோபோ தலையில் கற்று கூட அது கூட அதே மாதிரி யோசிச்சு. நான் அந்த ஸ்டாண்டு தூக்கி இங்கே வைக்கலாமா அங்கே வைக்கலாமான்ட்டு நான் எடுத்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். இது கூட வந்து இந்த ஸ்டாண்டை எடுத்து இங்கே வைக்கலாமா அங்கே வைக்கலாமா, இது நல்லா இருக்குதுன்ட்டு அதுவும் யோசிக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, இந்த பக்கம் ஹியூமன் இன்டெலிஜென்ஸு. ஓகே சுமார் நான் இங்கே பேசுனுங்கும் போது கொயான்ட்டு இந்த பேர்டு கற்றுது. ஓகே, அந்த மாதிரி மனுஷன் திங்க் பண்ணுற மாதிரியே அந்த ரோபோவும் திங்க் பண்ண ஆரம்பிச்சு மனுஷன் செய்கிற மாதிரியே அது செய்துச்சு. என்னடா அது அப்போது அதுக்கு நம்ம சொல்கிற மாதிரி அது செய்யும், இது நம்ம சுவிட்ச் பண்ணுற மாதிரி அது வேலை செய்யும். அதுக்கு வந்து மெஷின் லேர்னிங் பேர் வச்சான். அப்போ இதுக்கு நல்லா பேர் வைக்கிறது, இது நம்ம செய்கிற மாதிரி அது செய்துன்னு சொல்லிட்டோன்னே அதுக்கு வந்து டீப் லேர்னிங்னு பேரை வச்சுட்டு இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு மனுஷன் பண்ணுற மாதிரி அது ரோபோவும் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. அப்புறம் ஓகே, அப்புறம் இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் அப்புறமா சொல்கிறேன். அப்புறம் உன் பாட்டு சொல்லுங்க, அதை தாத்தா டைம் ஆகுது, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் நான் போய் இதெல்லாம் சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அவசரப்பட்டு போட்டு சொல்லிட்டோம். ஓகே, இதோட நான் முடிச்சுக்கிறேன். வணக்கம்.